சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. வெளியானது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவை விட முந்தி விஜயின் தமிழக வெற்றி கழகம் 98 முதல் 120 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதா ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்தின் எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாயிருக்கு. இந்த கருத்து கணிப்பில் பட்டம் படித்தவர்கள், பட்ட மேற்படிப்பு படித்தவர்கள் அதிக அளவில் தாவேகாவிற்கு வாக்களித்துள்ளதா தெரிய வந்திருக்கு. தமிழக சட்டசபை தேர்தலில் வென்று யார் ஆட்சியை பிடிப்பார்கள் என்பது தொடர்பான எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாயிருக்கு. இதில் ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பில் அதிமுகவை முந்தி விஜயின் தாவேகா அதிக இடங்களை கைப்பற்றும் என தனித்து கூட ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கருத்து கணிப்பு தமிழகத்தில் அனைவரின் பூர்வத்தையும் உயர்த்த செஞ்சிருக்கு. இந்த கருத்து கணிப்பின்படி திமுக 35%, விஜயின் தமிழக வெற்றிக்காக 35% வாக்குகளை பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தவிர அதிமுக 23% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 3% வாக்குகளையும், மற்றவர்கள் 4% வாக்குகளையும் பெறுவார்கள் என சொல்லப்பட்டிருக்கு. இந்த கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி மொத்தம் 92 முதல் 110 தொகுதிகள் வரை வெற்றி பெறலாம். விஜயின் தமிழக வெற்றிக்காக 98 முதல் 120 தொகுதிகள் வரை வாகை சூறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே வேளையில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுக 22லிருந்து 32 தொகுதிகளில் மட்டுமே வெல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த எக்ஸிட் போலில் படிப்பு வாரியாக மக்கள் யாருக்கு ஓட்டளிச்சுள்ளாங்க என்பது பற்றிய முக்கிய விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி பள்ளிக்கு செல்லாதவர்கள் 41% பேர் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. 9ஆம் வகுப்பு வரை படித்தவர்களில் 40% பேரும், 10ஆம் வகுப்பு வரை பாஸ் ஆனவர்களில் 36% பேரும், 12ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க 32% பேரும், டிகிரி முடித்தவங்க 28% பேரும், பட்டம் மேற்படிப்பு படித்தவர்கள் 32% பேரும், பிற தொழில்நுட்ப கல்வி பயின்றவர்களில் 28% பேரும் திமுகவுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. விஜயின் தாவேகாவுக்கு பள்ளிக்கு செல்லாதவர்கள் 24% பேரும், 9ஆம் வகுப்பு வரை படித்தவர்களில் 28% பேரும், 10ஆம் வகுப்பு வரை பாஸ் ஆனவர்களில் 32% பேரும், 12ஆம் வகுப்பு பாஸ் ஆனவர்கள் 41% பேரும், டிகிரி முடித்தவர்கள் 46% பேரும், பட்ட மேற்படிப்பு படித்தவர்கள் 38% பேரும், பிற தொழில்நுட்ப கல்வி பயின்றவர்கள் 51% பேரும் வாக்களிச்சிருக்காங்க. இதனால் திமுக இம்முறை தோற்று ஓடும், அதிமுக இம்முறை காணாமல் போய்விடும், மேலும் விஜய் தான் இம்முறை ஆட்சி அமைப்பார் என்கின்ற அதிர்ச்சி தகவல் திமுகவுக்கு வெளியானதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.